எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெங்காய அறுவடைக்கு வந்துக்கிற காலையில் பாருங்கன்னு சூரியனை இப்போ தான் உதிக்கிறக்க ஆரம்பிச்சுக்குது. அதுக்குள்ளே காட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வெயிலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வெங்காயம் பாருங்கள் எப்படி பெரிய வெங்காயம் மாட்டோம் அப்படி தகன்னு மின்னுதுங்க. சும்மா உன்னை இதுக்கு மேலே விட்டோம்னா வேரல்கள் வந்துருங்க. அதனால பிடிங்கி எடுத்துடலான்ட்டு வந்தோம். பூரா வாய்க்காலில் தான் நட்டங்களா. சும்மா வெங்காயம் எவ்வளோ பெருசாக ஊறிக்குதுன்னு வருங்குது. அவ்வளோ பெரிய வெங்காயங்க. எல்லா வெங்காயமும் இப்படித்தான் இருக்குதுங்க. சூப்பராக வந்துருச்சு வெங்காயம் இந்த வாட்டி. இந்த அறுவடை பண்ண வெங்காயத்தெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு 4 பவுன் நகை எடுத்துடலாமா? 4 பவுன் என்ன, இது மாதிரி ஒரு தங்கம் அந்த பவுன்லேயெல்லாம் வராது. அப்போ இதுவே மாலையை கொத்து போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு போக அப்புறம் நீ கடைக்கு எல்லாம் அறுத்து போட்டுக்குவோங்க. எந்த உரமும் போடலிங்க. மீன் அமில மட்டும்தான் கொடுத்தா. அப்புறம் வாழை போட்டிருந்தாங்களே, வாழைக்காட்டை போட்டு அப்படியே உழவு ஓட்டி போட்டிருந்தோம். இப்போ அது கூட மீன் அமிலம் கொடுத்தங்காட்டிக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. அது தண்ணி போகிற வாய்க்காலில் வச்சுங்க. ஒரு சகோதரன் கூட கேட்டிருந்தாங்க, எதுக்கு கட்டி தண்ணி வாய்க்கிறீங்க, சொட்டு நீர் கொள்ளாமலன்ட்டு. கட்டி தண்ணி வச்சா பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் எடுக்க முடியுங்களா? இது என்னென்னா கொஞ்சம் ஏரியா தான், அதனால கட்டி தண்ணி இந்த காய்கறிகளுக்கு மட்டும் போட்டாச்சுங்க. வெங்காயத்தை எடுத்துடலாங்களா அவனி? வெங்காயத்தை பிடிக்க போடாது. ஆமாங்க, வெயில் வரக்குள்ள வெங்காயம் எடுக்கணுங்க. நாங்கள் வெங்காயம் எடுத்துட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எடுக்கிறோம். அதனால் எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு நிழலில் போட்டு அப்புறம் சரி வெங்காயத்தை பாருங்க சூப்பராக வந்துருக்குதுங்க. பாருங்க வெங்காயம், எல்லா வெங்காயமுமே இப்படித்தான் இருக்குதுங்க. இனி தண்ணி கட்டணுங்க. இதை எடுத்து போட்டு தான் கட்டணும். சரி பாருங்க, இது சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்துருக்குது பாருங்க. அப்படியே தங்க மாட்டா இருக்குது. தங்கம் என்ன தங்கம், இதுதாங்க தங்கம். சரி வாங்க எடுத்துடலாமா? இன்னைக்கு சுந்தரியம்மாவை வர சொல்லியிருந்தேன். சரி கூட சேர்ந்து எடுத்துடலான்ட்டு. சுந்தரியம்மா வேறு பக்கம் வேலைக்கு போயிடுச்சுங்க. அதனால் சரி நம்மளே எடுத்துருவோம். இந்த வெங்காயத்தில் வெங்காயம் அறுவடை பண்ண விவசாயிகள்லாம் கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அது என்னது? கண்ணீர் விடுறாங்கன்னா அப்புறம் விலையில்லைன்னா கண்ணீர் தான் விடணுங்க. நானும் கூட என்ன நினச்சேன்னா, வெங்காயத்தை அறிகிற போது அந்த சாரெல்லாம் காரில் வருதுல்ல, அதனால தான் அழுகிறாங்களே என்னமோ. நீங்கள் உண்மையான விவசாயி இல்லை இப்போது. துபாக்கூர் விவசாயி. துபாக்கூர் விவசாயியா? பரவாயில்ல, இது நல்ல பேர், நல்லா இருக்குது. பொழுதுபோக்கு விவசாயி. அப்போ கண்ணீர் விடுறாங்கன்னு சொல்கிறத ஏன் விடுறாங்கன்னு கேட்குறீங்க வருங்க. அதுக்கு சொன்னேன், நீ இதுக்கு மேலே விட்டாலும் அழுகி போகுங்க. இப்போ எடுத்துட்டோம்னாத்தான் பாருங்க அப்படியே படக்குன்னு உடிக்கி போட வேண்டியதே. குமிஞ்சுதுன்னா இந்நேரம் ஒரு வாய்க்கால் போயிருக்கணும். 2 சட்டி வெங்காயம் தான். என்ன சொன்னீங்க? இந்நேரம் ஒரு வாய்க்கால் ஓடி இருக்கணும் அந்த பக்கம். சரி நீங்களும் வாங்க. ஓடி இல்லை வாங்க எடுத்துட்டு. நான் துரத்தி நீ ஓடுறதில்ல, வெங்காயத்தை பிடுங்கணுன்னு. அதைத்தான் நானும் சொன்னேன். என்ற கூட போட்டி ஓட்டு நீங்கள் வெங்காயம் முடிங்கிருவீங்களா? என்ற கூட போட்டி கூடாது சாமி. எப்போ வெங்காயம் போட்டாலும் பிடிங்கி போட்டு அப்புறம் 4-5 நாளைக்கு முள்ள உட்காந்துட்டு அறிவுங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த வாட்டியாட்ட பெருசாக இவ்வளோ பெருசு வந்தது. இது தண்ணி போகிற வாய்க்காலில் வச்சா தான் இப்படி வரும். நல்லா தண்ணி வாயணும். ஆமாம், அடுத்தடுத்து போட வேண்டியதே. 2 சட்டி வாய்க்கால் நட போடுவியா? மணி மறுக்காமல் இதுக்குள்ளே ஓட்டம்னா வராது. மறுபடியும் ஏதோ ஒன்று மறுபடியும் பண்ணணுங்களே. இது இந்த இடம் கேப்பாக இருந்தால் கேப் இருந்ததுன்னு என்ற மனசு தாங்காது. அடுத்தடுத்த விதை எது போடுறேன்னு பாருங்க. ரெண்டு சட்டி தான் நட்டா எத்தனை வெங்காயம் வருதுன்னு பாருங்க இந்த வாட்டி. ஆனால் பூரா லாபமானு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. டிராக்டர்ட்டு உழவு ஓட்டி அப்புறம் நடவு போட்டு இத்தனை கணக்கு வெங்காயம் வாங்கி கடையிலே வாங்கிக்க வேண்டியதுனா இருந்தாலும் அவனவன் இதில் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அது சுவையே தனியாக இருக்குது.
எனக்கு என்னமோ வெங்காயம் தொளிக்கிறதும் கூட ஒரு ஆசையாக இருக்குது. இல்லை எனக்கு என்னமோ பேசாமல் நம்ம செலவு பண்ணுறக்கு எல்லாருமே இதே மாதிரி நினச்சா அப்புறம் யார் உற்பத்தி பண்ணுறது? சுகமாக ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாரும் இதே நினப்பில் ஏதோ வியாபாரம் பண்ணி 4 காசு சம்பாரிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போய் ஏப்பா இது என்ன விலை, அது என்ன விலை, இன்னும் விலையா, அது பாலிமரில் காட்டில் போட்டு அது பாலிமரில் ஓடுவான் பாருங்க. வில்லத்தரசிகளுக்கு என்ன பேரிடி, இடியாய் வந்து இறங்கிய வெங்காய விலை அப்படின்னு போடுவாங்க. அப்படி இருக்கிற போது கேட்குற போதே கடுப்பாயிரு. இல்லை அப்படி ஒரு புள்ள ஊடகங்களே ஒரு வெங்காய விலை ஏறி போச்சுன்னா டாயிட்டுன்னு சத்தம் போடுறாங்க. இப்போ அது மாதிரி நாடுகிற இடத்துல நான் பேசாமல் விலை விட்டு வாங்கிக்க வேண்டியது. எல்லாருமே இப்படியே நினச்சா யார் வெங்காயம் உற்பத்தி பண்ணுறது? உற்பத்தியே பண்ணக்கூடாது யாருமே. உற்பத்தி பண்ணாமல் இருந்தால் தான் வெங்காய விலை ஏறு நிறையா. உங்களுக்கு ரொம்ப தான் நல்ல எண்ணம் போங்க. செல்வி ஏனுங்க வெங்காயம் எல்லாம் பிடுங்கியாச்சு. ஆமாங்க. சாரி நீ பிடுங்கினேன். ஐயோ இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான் பிடுங்கணுங்க. இல்லை 2 பேரும் சேர்ந்து தான் பிடுங்கணும். 2 பேரும் சேர்ந்து தான் பிடுங்கணுங்க. இப்போ எடுக்கிறதுல நான் எடுக்கிறேன். அவர் பாருங்க இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு, நான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம். ஆமாம் பாருங்க பெரும்பாலும் இந்த வெங்காயத்தெல்லாம் பார்த்தா இல்லத்தரசிகளுக்கு ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், எல்லா இல்லத்தரசிகளுமே இந்த வெங்காயத்தை பார்த்தாங்கன்னா அப்படி ஆசைப்படுவாங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா அதில் ஒரு பூ வந்து கொஞ்சம் ஒவ்வொன்று உள்ள கட்டை கட்டையாக இருக்குங்க வெங்காயம் உரிக்கும் போது. ஆனால் சூப்பராக இருக்குது வெங்காயம். ஒன்று தெரியுமா செல்வி, உலகத்திலேயே அதாவது பொருளாதார கணக்கு பார்க்காம 1 ரூபா போட்டு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா நாம் போட்டது 10 கிலோ வெங்காயம். இப்போ நம்ம எடுக்கிறது எவ்வளோ தெரியுமா? 100 கிலோ வெங்காயத்துக்கு மேலே. அப்படின்னா எத்தனை மடங்கு லாபம்? வெறும் வெங்காய கணக்கை மட்டும் பார்க்குறீங்க. அப்போ கூலி நடவு கட்ட கூலி. அதான் பொருளாதார கணக்கு போடாத, காசு கணக்கு போடாமல் இப்போ போட்டு 10 கிலோ போட்டிருக்கிறேன், கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு மேலே எடுக்கிறேன். எவ்வளோ பெரிய லாபம். அப்போ இந்த கூலியெல்லாம் எனக்கு தானே வரணும். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெங்காயத்தை கொண்டு விற்று போடலாம். 4 நகை எடுத்துக்கோ, இல்லைன்னா எத்தனை காசு வருதோ சரி இது விற்றுட்டு 4 பவுன் எடுத்து கொடுத்துருங்க பார்த்துடல. இல்லை நீயே விற்றுக்கோ, நீயே கொண்டு போய் நகை கடையில் எடுத்துக்கோ. நான் வேணும் நகை கடை உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அது நீங்கள் தான் சொல்லிட்டீங்கப்பா 4 பவுன் நகை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. நீ 4 பவுன் எடுத்தாச்சு, 40 பவுன் எடுத்து. அதெல்லாம் தெரியாது. பாருங்கள்ல உறவுகளே, 4 பவுன் நகை இந்த வெங்காயத்தில் எடுத்து கொடுக்குறேன். கவரிங் நகையும் கூட வராது. அப்படியே பாருங்க இந்த பக்கமெல்லாம் தக்காளிக்கு குச்சி அடித்து கவரெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் பாருங்க அப்படியே கத்திரி செடி. அப்படியே இந்த பக்கம் பாருங்க நம்ம முத்தம் பாருங்க எப்படி என்னை பார்த்து கூடவே தான் சுற்றுவானே. ஐயா காமிச்சிரு எடுத்து போ முத்துச்சல்லா. அறிவு. சரி சாப்பிட்டியடா சோற சொமே. வேகமாக அள்ளி போடுங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வேறு 100 கிலோ வெங்காயம் சொல்லிட்டீங்க. எனக்கு உடனே அதிர்ச்சி ஆகிடுது. இது பூரா முடுங்கினா தான் ஒரு 80 கிலோ வரும். ஏன் சொல்லி ஏங்க இது பாதி பிடிங்கிருக்க மீதியெல்லாம் விட்டு வச்சுருக்காரு? ஆமாங்க, இந்த பக்கமெல்லாம் மறுக்கான் நடவு ஓட்டதுங்க. அதனால் இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் அதை எடுக்கணுங்க. அப்படியே பாரு குட்டி குட்டியாக பூவெல்லாம் பூத்துக்குது. அதையெல்லாம் எடுத்து இன்னொருக்கா உங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்துட்டு என்ன கிடைக்கிற போது தான் சாப்பிட முடியுங்க. எல்லா காலத்துல வெங்காயம் முடியிருக்குள்ள நான் ஒரு இடம் 10 கிலோ கூடிடுவேன். அப்படி இல்லை, போதும்னு சொல்லணும். இனிமேல் எனக்கு வெங்காயத்தாலே வேண்டாம் பூவு அப்படிங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். சரிங்க, அந்த கூடையை போட்டாலும் சரி, அந்த கூடையை அப்படியே எடுத்து வீசுங்க பார்க்கல. அப்பாடி அப்படிங்க அப்பா. எங்கள் வீட்டுக்காரதான் எடுத்து போய் விளையாட்டு வீராங்கனையா இருந்தியா? எங்கள் வீட்டுக்காரர் விளையாட்டு வீராங்கனையா இருந்தியா? வந்து வரைக்கும் போட்டுருந்தேன்.
வீட்டுக்காரர் தான் எடுத்துகிட்டு போய் கொட்டிகிட்டு இருக்கிறாருங்கண்ணா, அள்ளி வச்சுட்டு இருக்கிறேன். ஓ சரி 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 சரி. இந்த செல்வி அப்படியா இந்த முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. ஆமாம், ஒரு கொண்டா கொட்டிட்டு வரக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இல்லை எனக்கு இதெல்லாம் ஆகாது. இது முதலமைச்சர் ஆச்சுன்னா இல்லை பிரதமர் ஆச்சுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு போய் மக்கள்கிட்ட மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஆகாது. டைரெக்டாக மன்னர் தான். மன்னர் தான். ஆமாம், சாக வரைக்கும். ஆமாம், மன்னராட்சி. மன்னராட்சி தான். எந்த நாட்டில்? புதிய தோட்டத்துலையா? அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. இன்னொரு 5-6 வருஷம் போட அப்புறம் பசங்க வந்து பேசாம போய் உட்காரு, எதுக்கு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போட போறாங்க. நீ கை வலிக்குது, கால் வலிக்குது. நீ வேணா பாரு, அடுத்த 3 ஜென்மம் கழிச்சு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நான் மன்னராக வரப்போகிறேன். சரி பார்த்துல விடுங்க, எல்லாம் உறவுகள்லாம் பார்ப்பாங்க. எடுங்க. 3 ஜென்மத்துக்கு முன்னே நான் ஒரு நாட்டில் மன்னராக இருந்தேன். சரி எடுத்துகிட்டு போயிட்டு முதல் மன்னரை இந்த வெங்காயத்தை கொண்டு போய் கொட்டி வச்சுட்டு வாங்க. மன்னரை மன்னருக்கு யாராவது வேலை சொல்லுவாங்களா? இப்போ வேலை செஞ்சால் தான் கடைசியில் மன்னராக முடியும். ஆனால் மன்னராக இருந்தால் என்ன சம்சாரத்துக்கு பேர் வேணா வச்சுக்கலாம். அடிமை தானே. பேர் வேணா வச்சுக்கலாம். புன்னகை மன்னர் இல்லைன்னா ஏதோ ஒரு மன்னர்னு வச்சுக்க வேண்டியதானுங்க. இப்போ வந்தது வாயில் அது மட்டும்தான். சரி, இப்போ மன்னர் வந்து வெங்காயம் எடுக்கிறக்கா வந்துட்டு இருக்கிற பராக் பராக் பராக்னு சொல்லுவாங்க. வெங்காயம் எடுக்க வருகிறார் மன்னர் பராக் பராக். பாருங்க 10 கிலோ தான் போட்டா. 10 கிலோவில் பாருங்க இது பூரா களத்தில் ஒட்டிக்கிற இதே அளவுக்கு சாலக்குள்ளே ஒட்டி வச்சுக்கிறேங்க. அப்புறம் பாதிக்குன்னு பிடுங்காமல் இருக்குது. அது 10 நாள் கழிச்சு தான் நடவு போட்டாங்களே, அதனால இன்னும் 10 நாள் கழிச்சு தான் பிடுங்கணுங்க. இப்போ இவங்க கொட்டி வச்சுக்கிறத இன்றைக்கி அறுத்து போடுவேன். நீ சாலக்குள்ளே கொட்டி வச்சுக்கிற அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாளில் அறுத்து எடுத்துருவோங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து அறுத்துருவோங்க. இப்போ நானுமே எங்கள் வீட்டுக்காரன் இந்த வெங்காயம் தீர்ற வரைக்கும், அதாவது வெங்காயத்தை அரிஞ்சு முடிய வரைக்கும் சரி என்ற சம்சாரம் இன்னைக்கு குட்டிச்சாத்தனா மாறிடுவாளுங்க. தூக்கமே வராது நைட்டு. ஆமாம், வெடிக்கால 5 மணிக்கு எஞ்சி உட்காந்து வாழுங்க அறி இருக்கு. அது என்னமோ வெங்காயம் மாதிரின்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. அது பாருங்க காய் பார்க்குறதுக்கு இந்த கிட்ட கேட்டுங்க எல்லா காயுமே இப்படித்தான் இருக்குதுங்க. உனக்கு என்ன தொலைச்சி தள்ள வேண்டியதாங்க. அது வெங்காயம்னா நம்மளுக்கு அது நம்மளா விளைவிச்ச வெங்காயம் அப்படிங்கிற போது சொல்லவே வேண்டாம். தொளிக்கிற போது ஒரு திருப்தி இருக்குது பாருங்க. பாருங்க எல்லாமே என்ன இந்த பூ வந்ததுலேயும் மட்டும் இந்த மாதிரி கட்டை கட்டையாக இருக்குது. இந்த பூ வந்துருக்கிற இது வருது. இந்த இது காயிற போது வெங்காயத்துக்குள்ளே காஞ்ச போது கட்டை கட்டையாக இருக்குங்க தொளிக்கிற போது. சரி அப்படியே நீங்களும் கொஞ்சம் நேரம் அருவாங்க. எப்பவுமே முதலாளி மாங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது முதலாளிங்கம்மா வேலை செய்வாங்களா? வேலை தான் வாங்குவாங்க. நான் வந்து செஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ எதிர்த்து அங்கே கிழக்க மேக்கையும் போயிட்டு இருப்பேன். அதனால சரி கொஞ்ச நேரம் வெங்காயம் அறியறது தான் உனக்கு ரொம்ப பெரியமான செயலாச்சே. இருந்தாலும் மழையாட்ட கிடக்குது வருங்க வெங்காயம். இன்னும் பாதி காட்டுக்குள்ளே கிடக்குதுங்க, சாலைக்குள்ளே கொஞ்சம். உனக்கு வந்து ரொம்ப பெரியமான வேலை, எனக்கு இது பிடிக்காத வேலை. சாப்பிட்றதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தோசை சுட்டு கொடுக்கணும். சூப்பராக இருக்கும். உணர்த்தியா? ஆமாம், பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காய சட்னி செஞ்சு கொடுக்கணும். ஆமாம், மன்னராகன்னு சொன்னீங்களா? ஆமாம். மன்னராக என்னென்னலாம் நாட்டு மக்களுக்கு பண்ண போகிறீங்க? நாட்டு மக்களுக்கா? அட கோமட்ட, நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணுறக்கா நம்ம மன்னராகிறது? அப்புறம் எதுக்கு எல்லாம் தேடி மன்னராகி நான் என்ன பண்ண போகிறேன்னா அது கேட்டுக்கோ. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஜம்முன்னு ஒரு வரட்டி, அது மூலிகை டீ. அப்புறம் 9-10 மணிக்கு ஒரு வடையோ ஒரு பூரியோ ஒரு பொங்கலோ ஒரு கிச்சடியோ இல்லை கொஞ்சம் கோதுமை உப்புமாவோ இல்லை சிறுதானிய இட்லியோ இது மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம். அப்புறம் ஒரு 11 மணிக்கு மறுபடியும் ஒரு டீயுமே ஒரு வடையும். அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு ஏதோ ஒரு சாப்பாடு எறும்பு தயிரோட ஒரு ரசம் எறும்பு தயிர் போதும், இது போதும். அப்புறம் இந்த வெங்காயத்தாள் பூவெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் அதுவும் வேண்டியதில்லை. வெங்காயத்தாள் பொரியல் சாப்பாடு, அப்புறம் அது போதுமானது. அப்புறம் மறுபடியும் நைட்டு ஏதாவது ஒரு
மறுபடியும் சப்பாத்தியோ ஒரு புரோட்டாவோ இது மாதிரி இது இருந்தாலே போதுமானது. ஒன்று செய்யுங்க, போய் ஹோட்டல் கடை முன்னாடி உட்காந்துக்குங்க. வரவியெல்லாம் ஐயோ இந்த ஐயனை பார்த்தா பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கி. என்ன சம்மணம் போட்டுத்தான் ரொம்ப நேரம் உட்கார முடியாது எனக்கு இல்லைங்க. ஒரு மன்னரை போய் இப்படியெல்லாம் வேலை வாங்குறீங்க. மன்னர் வேலை வாங்குவாங்களா யாராச்சும்? மன்னர் தான் எல்லாத்தையும் வேலை வாங்குவார். அப்புறம் இப்போ வேலையை வாங்கிட்டேங்கிட்ட. அப்போ யார் மன்னர்? நான் மன்னர் இல்லைன்னு நான் தெரியும். ஆமாம், ஒரு கட்சியில் இருந்தீங்களோ? ஆமாம். அந்த கட்சியில் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தானீங்களோ? ஆமாம். அப்புறம் அடி கொடுத்தாங்களா ஜெயிலில்? உனக்கு ஒரு ஆசை வாரு. ஏதோ கேட்டுக்கல, சந்தோஷப்பட்டுக்கல இருந்தேன். கொஞ்சம் தள்ளியே இருங்க, இந்த இடத்துல இருங்க. நீ என்ன சொல்லணும்னா வத்தி வரு இங்கே எது இந்த மாதிரி இருங்க. அப்போ தான் இது வத்தி கரெக்டாக இப்படி வந்துக்கு. ஓ சரி சரி. ஏன் செல்வி, 85 வயசு ஆயிடுச்சு உனக்கு? ஆமாம். இந்த தோட்டத்துலலாம் வேலை செய்கிற போது பாட்டெல்லாம் பாடுவியா? அதாவது 2 வேலை செய்யணும். இப்போ இந்த வேலை வந்து கலப்பில்லாமல் போகணும் அப்படின்னா ஒன்று நீ பாட்டு பாடணும், இல்லைன்னா சண்டை பிடிக்கணும். என்ன பண்ணல, சண்டை தான் பிடிக்கணும் போல தெரியுது. சண்டை எப்படி ஆரம்பிக்கலாம் அதுவும் தெரியல. நீங்களே ஆரம்பிச்சு விட்டுருவீங்க போல தான் தெரியுது இருக்கிற போகிற போக்க பார்த்தா. போன வாரம் ஒரு சோறு ஆக்கியிருந்தில்ல? சோறு போன வாரம் சோறே ஆக்கல. சோறுங்கிற பேரில் என்னமோ அது ரசமா, அது இதெல்லாம் தெரியுது உங்க டெக்னிக்கெல்லாம். யூடியூப் பார்த்துட்டு சரி அதை மீதும் செஞ்சு சரி நீங்கள் போய் வாயிலே வைக்க முடியல. சரி, அதுக்கெல்லாம் கோபம் வராது. கொஞ்சமாவது மனுஷன்னா ரோசம் கோபம், அது உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாமே போயிடுச்சு. அப்படியா? பரவாயில்லையே. என்ன திட்டினாலும் கேட்டுக்குவியா? ஆடேங்க அப்பா, திட்டிக்கலாமா? திட்டிக்கலாமாவா? திட்டி பாருங்க தெரியும். இப்போ தான் சொன்னீங்க ரோசமெல்லாம் போயிடுச்சுன்னு. அப்பப்போ அப்பப்போ வரும். அப்படி எப்போ வரும் எப்போன்னு தெரியாது. எச்சரிக்கையாகவே தான் இருக்கணும் இல்லையா? ஆமாம். சரிங்க, உங்களுக்கு இன்றைக்கி வெங்காய சட்னி செஞ்சு கொடுத்து. இது என்ன வீச அங்கங்கேயே போயிட்டு இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வைங்க. அடுத்து கண்டிப்பாக இந்த வாட்டி 10 மடங்கு வெங்காயம் வந்திருக்கு. அப்படியா? இந்த தடவை தாங்க நாங்கள் போட்டதுலேயே இத்தான இவ்வளோ பெரிய வெங்காயம் ஊருந்து வேறு பெருசாக. இந்த தண்ணி ஓர வாய்க்காலில் வச்சு விட்டுட்டோம்னா வெங்காயம் எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஊறிக்கி. தாயே தமிழ்ச்செல்வி, ஏன் தந்தை பழனிசாமி, இந்த வெண்டைக்காய் கேட்டையே, வெண்டைக்காய் பொரிச்சு வந்தாச்சு. இந்த புடி ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களா? ஐயோ வெங்காயத்து மேலே உட்காடுறீங்க. சரி போட்டு சட்னி பண்ணிடுவீங்களா? வெங்காயத்தாள் நினச்சிட்டு வெங்காயத்தை எடுத்து இந்த வெண்டைக்காயெல்லாம் பொரிச்சிட்டு வந்துட்டீங்களா? இப்போ நீங்கள் தான் உட்கார முடியலைங்கிறீங்க. அதனால தான் சரி வெண்டைக்காய் பொரிச்சிட்டு வாங்கண்ணே. டீ போட்டு வந்துட்டீங்களா? அம்மா தாயே ஐயா தந்தையே, இந்தா இந்தாங்க டீ போட்டு வந்துட்டீங்களா? டீ சூடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. போட்டு ஆதி போட்டீங்க போலக்குது. சூடு எல்லோரும் வாங்க மூலிகை டீ குடிக்கலாம். டீ எப்படி இருக்குன்னு சொல்லு. டீ குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பர். அது கருந்துளசி மனம் அடிக்குது. சூப்பர் இல்லை, டபுள் சூப்பர், ட்ரிபிள் சூப்பர்னா எந்த சூப்பர் கடைசியாக அதை சொல்லணும். சூப்பர் தான் சூப்பர். அதுக்கு மேலே இருக்கிறதுல எது கம்மியாக சொல்கிற மாதிரி தெரியுது.
நானெல்லாம் உங்களோட சமையல் பாராட்டுனா எப்படி பாராட்டுறேன்? நீங்கள் என்னைக்கு பாராட்டிக்கிறீங்க முதல்ல? ம். ஒரு வழியாக பாதிக்கு மேலே அறுத்தாச்சுங்க. மணி 11:30 ஆகுது. காலையில் 6:30 போய் வெங்காயத்தாளில் பிடுங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் இப்போ இங்கே கொட்டுறதில் இப்போ பாதி கேட்டால் அறுத்தாச்சுங்க. இன்னே பாதியை அவனே நாளைக்கு தான் இருக்கணும். இதை தான் முடிஞ்ச வரைக்கும் அறுப்போம். அவ்வளோதான் நேரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் உட்கார்றது ஒரு இடத்துல உட்காந்து செய்கிறதுக்கு உண்மையிலே இந்த டீயை குடிக்கிற போது செல்வி புத்துணர்ச்சி அதிகமாகுது. இல்லை, எனக்குள்ளேயே ஒரு கர்வம் வருது. ஓ டே பழனிசாமி, நீ இவ்வளோ தூரம் டீ போடுவியா? அடேங்க அப்பா, உன்னை கட்டிட்டு வந்தவா உண்மையிலேயே கொடுத்து வச்சதாண்டா அப்படி. அனியா இந்த டீக்கு இந்த போடுறீங்களே, இந்த டீயை போட்டு வந்துட்டு அது நீங்களே இது அடுத்தவங்க சொல்ல பரவாயில்ல சூப்பர் சூப்பர்னு. ஆனால் நீங்களே புகழ்ந்துக்கு வந்து மைண்ட் வாய்ஸ் வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்காகவே நீங்க 7 ஜென்மத்துக்குமே எனக்கு சம்சாரம் வந்துடணும். ஐயோ வேண்டாம் சாமி, டீ குடிக்கிறதுக்காகவே இந்த ஒரு ஜென்மத்தோட போகுது. நீ மனித பிறப்பே வேண்டாம். அப்படியா? ஆமாம். சரி வேகமாக அள்ளி போடுங்க, பசி ஆகுது. போய் குளிச்சுட்டு இங்கே வாரு. நீ 3 வேலையுமே பொங்கி போடுற இல்லையா, கறியும் புளியுமே, அதுக்கு இந்த வேகம் போதுமானது. சரியா? பின்ன வரைக்கும் அணை சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன இவ்வளவுதான் அறுத்தியா அப்படின்னு. அப்போ நீ தான் குட்டிச்சாத்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தியே. பாருங்க மாட்டு சலக்கில் போட்டு வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே பாருங்க பரவலாக கொட்டி வச்சுட்டேன். அப்படியே காத்தாட இருக்கட்டும்னு வேகமாக. நீ இதையெல்லாம் நீ காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அறுக்க வேண்டியது. காஞ்சதுக்கப்புறம் எனக்கு நாளைக்கு வந்தோன்னா அறுத்துருவேன். பாருங்க இது நம்ம புதிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டு கலவை வச்சுட்டு அப்புறம் பாக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு விஷமில்லாத சின்ன வெங்காயம் ஒரு கொடுக்குறோன்னு ஒரு திருப்தி. நம்மளே அதை உற்பத்தி பண்ணி விஷமில்லாமல் ஒரு திருப்தியோடு கொண்டு போகிறது பாருங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கடை காட்டுங்கன்னு சொல்லிங்க. கடையை போடலாமா அப்படிங்கிறது தெரியல. யூடியூப்பில் வந்து விளம்பரம் மாதிரி எடுத்துக்குவாங்களா என்னன்னு. அதனால் எதுக்கு தெரிஞ்சுட்டு போடுறாங்க. அதுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிற வேலையும் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு போடலாமா என்னங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம இந்த விவசாயத்துக்கு தான் வாங்கிக்கிறோம். போடலாமா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு போடுறாங்க வீடியோ. இது இப்போ எடுத்துகிட்டு போகிறது ரெஸ்டாரண்ட்டுக்கு. வயன் குளிச்சுட்டு அதுவும் ஒரு கோடைக்கு மேலேயே வர மாட்டாங்க. எத்தனை கிலோ வருது தெரியல, எடை போட்டு பார்த்தா தான் தெரியுங்க. ஒரு தோராயமாக சொல்ல. தோராயமாக ஒரு 30-40 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 40 கிலோ வருமா? அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. அப்போ 40 கிலோன்னு உள்ளே இருக்கிறது ஒரு 40 கிலோ வரும். 80 கிலோ வச்சு காட்டில் இருக்கிறது ஒரு 80 கிலோ வரும். 10 கிலோ நட்டு அப்போ 160 கிலோ ஆச்சுல்ல. அது தெரிய மாட்டேங்குது. கூட ஏதாவது வீட்டில் இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நட்டு இல்லை வெங்காயம் நல்லா ஊறிடுது. சரி விடு, பல மடங்கு லாபம். 40 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு துண்டு 2 துண்டு வருமா? ஒரு துண்டு வருமா 2 துண்டு வருமா தெரியலீங்க. பல 100 மடங்கு லாபம். வேலை செஞ்சு சொல்லுவாங்க, அது என்ன தம்படி போட்டால் தம்படி தான் கிடச்சிதுங்க, தம்படி தான் லாபம் அப்படிம்பாங்க. இது அந்த மாதிரி அந்த காட்டில் கூடுதலா நீ விதைச்சது 1 விளைஞ்சது 20 மடங்குங்கிற போது ஊர்னா தானே கிடைக்கி. எல்லா காலத்துலேயும் ஊற மாட்டேங்குதுங்களே. இந்த ஆளுமே இத்தனை விளைஞ்சு போட்டே பெரிய வேலை தான். எப்படியோ இன்னைக்கு வேலை. எங்கள் அம்மா இருக்கிற போதும் கூட இந்த அளவுக்கு விளைஞ்சு நான் பார்த்ததில்லை. அவ்வளோதானுங்க. உங்களோட கைவண்ணம் தான். இந்த இன்ன வரைக்கும் முடிஞ்சது 1.25 இருக்குன்னு நினைக்கிறேன்.
நிழலை பார்த்து சொல்லு. 1:20 வெயிலில் 1:20 ஆச்சுங்க. நீ வெயில் நில்லு. கரெக்டாக நான் சொல்கிறேன். அவ்வளவுதான். நீ வெயில் நில்லு. வெயில் ஏன் நிற்க வெயில் நின்னா நான் மணி கரெக்டாக சொல்லுவேன். 1:15 ஆச்சு. 1:20 ஆச்சுங்க. நம்ம நாய் அவங்களையெல்லாம் கட்டி வச்சு 6 மணிக்கு கட்டி வச்சது. அவங்களையும் அவுத்துட்ருலாங்க. அவுத்துட்ருந்தா பூரா இதில் நாஸ்தி பண்ணி விட்டுருப்பாங்கன்னு கட்டி வச்சிட்டோம். வீடியோ வெங்காயம் அறுவடை முடிஞ்சதுங்க. ரைட். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் சரி, பாய்ங்க.